லோ பட்ஜெட் தென்னந்தோப்புங்க. கிணத்துக்கு மேலேயே தண்ணியோட பொள்ளாச்சி ஏரியாவில் சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க போகும்போதுங்க இடையில எம்ஆர் ராதாவனோட பேரனுங்க வாசு விக்ரமன்னா பார்த்தோமுங்க. ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுறீங்க, பக்காவாக பண்ணுன்னு சொன்னாருங்க. பொள்ளாச்சியில் இருந்துங்க தாராபுரம் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பூமிக்கு வந்துடலாமுங்க. பக்காவான தென்னந்தோப்புங்க. எல்லா மரமே நல்லா காப்புக்கு இருக்குதுங்க. பார்த்தாலே தெரியுங்க, நல்லாவே சூப்பரான தோட்டமுங்க இது. ஏனுங்க எல்லா தென்னை மரத்துக்குமேங்க சொட்டு நீர் போட்டு நல்லா பக்காவாக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. தேங்காய் எல்லாம் அப்படி கொலையாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க. நல்லா பக்காவான பூமிங்க. இந்த ஏரியாவில் எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்லுவாங்களோ தென்னந்தோப்புக்கு அந்த ரேட்டு தான் சொல்கிறாருங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பிடிச்சதுன்னா பக்காவான ரேட்டில் நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோமுங்க. 3 போர் இருக்குதுங்க. 3லேயுமே மூயா தண்ணியோட தான் இந்த பூமி வந்திருக்குதுங்க. கிணத்துலேயும் அதே மாதிரி தானுங்க, மேலேயே தண்ணி இருக்குதுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியை மோட்டர் மூலிமா சொட்டு நீர் வழியாக எல்லா தென்னை மரத்துக்கும் சொட்டு நீர் மூலிமா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. பக்காவான லேண்டுங்க இது. எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான் வச்சுருக்கிறாங்க. நல்லாவே காப்பல் இருக்குதுங்க. நாட்டு தென்னம்புள்ள வைக்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்லி எல்லா வீடியோலையுமே சொல்லுவோங்க. அதே மாதிரி தானுங்க இந்த தென்னை மரமும் நல்ல வரைமுறை பின்பற்றி தான் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தானுங்க தேங்காயும் பவுன் எப்படி நாளுக்கு நாள் ரேட் ஏறிட்டே இருக்குதோ அதே மாதிரி தேங்காய் ரேட்டும் அதே மாதிரி தான் ஏறிட்டு இருக்குமுங்க. ஒரு தென்னை மரத்தில் எல்லா விதத்துலையுமே வருமானம் பண்ணலாமுங்க. தென்னை மட்டை விற்றாலும் காசுங்க, தேங்காய் விற்றாலும் காசுங்க, இளநீ விற்றாலும் காசுங்க. தென்னை மட்டையில் இருக்கிற சீமா குச்சி உரிச்சாங்க கூட வாச சீமாராக பயன்படுத்திக்கலாமுங்க. தென்னை மரத்தில் நிறைய விதமான வருமானம் பண்ணலாமுங்க. இந்த ஏரியாவில் ஒரு எம்டி லேண்டு வாங்குற ரேட்டில் நாங்கள் உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பே கொண்டு வந்திருக்கோமுங்க. அது நல்ல தண்ணி வசதியோடு கொண்டு வந்திருக்கோமுங்க. அதுவும் 3 போர்லேயுமே நல்ல மூயாக தண்ணியோடு கொண்டு வந்திருக்கோமுங்க. அதுவும் கிணத்துல மேலேயே தண்ணி இருக்குதுங்க. சொட்டு நீர் போடுற வேலையும் இல்லைங்க, எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த பூமி வாங்கி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்ல க்ரோத் இருக்குமுங்க இந்த பூமியில். பூமியோட மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கராங்க. அதில் நம்ம பாதியாக வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. 2.5 ஏக்கரா வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாமுங்க. ஆனால் அப்படி பிரித்து வாங்கினா கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக மொத்தமாக எடுத்துகிட்டு வாங்கினா ஒரு ஏவரேஜான ரேட்டில் பக்காவாக இந்த பூமி வாங்கி போடலாமுங்க. அது நல்லா கொலையாக காய்க்கிற தென்னை மரத்தோடையே இந்த பூமி உங்களுக்கு கிடச்சிருமுங்க. இந்த பூமிக்குள்ளே கிட்டத்தட்ட 250லேருந்து 300 பெரிய தென்னை மரம் இருக்குதுங்க. நல்ல காப்பில் இருக்குங்க அந்த தென்னை மரம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடையிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன தென்னம்புளை வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக எல்லாம் ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. இன்னொரு 3 வருஷம் போயாச்சுன்னா இந்த தென்னம்புளையும் நல்ல காப்புக்கு வந்துடுமுங்க. நல்ல பக்காவாக வருமானம் கொடுக்கக்கூடிய தோப்பு தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. காட்டுக்குள்ளே நிறைய விதத்தில் வருமானம் பண்ணலாமுங்க. தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குதுங்க. அதனால நம்ம பயிர் பண்ணோம்னா நிறையா வெள்ளாம் பண்ணி போடலாமுங்க. ஒரு வெண்டைக்காய்ங்க, ஒரு கத்திரிக்காய்ங்க, ஒரு தக்காளி, மிளகாய் நிறையா போட்டு எடுக்கலாமுங்க. அதில் எல்லாமே ஒரு நல்ல வருமானம் வருமுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னா எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணி தரோங்க. இந்த மாதிரி ஏவரேஜான பட்ஜெட்டில் நிறைய தென்னந்தோப்பு நம்மகிட்ட இருக்குதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைனால் கண்டிப்பாக எம்ஜே ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட் உங்களுக்கு டெய்லியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.